ஹலோ வியூவர்ஸ். வெல்கம் டு மினிட் மிஸ்ட்ரி. இது 2023 வருஷம் ஜனவரி மாசம் ஒரு நாள். அந்த ஒரு நாள்ல பாத்தீங்கன்னா சவுத் கொரியன் போலீஸ் பார்த்தீங்கன்னா ரேண்டமா எக்கச்சக்க பெண்கள் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி சில விஷயங்களை கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி கான்டாக்ட் பண்ணவங்க எதை பேஸ் பண்ணி கான்டாக்ட் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஸ்பெசிபிக்கா ஒரு வகையான ஷூவை பர்ச்சேஸ் பண்ண பெண்களோட நம்பர் எடுத்து தான் கால் பண்றாங்க. அந்த வெரைட்டி ஆஃப் ஷூவை பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த சவுத் கொரியாலயே மொத்தமே பாத்தீங்கன்னா 12 பொட்டிக்குள்ள மட்டும் தான் வச்சு விற்கவே செஞ்சிருக்காங்க. சோ அந்த 12 பொட்டிக்குள்ள இந்த வகையான ஷூவை வாங்கின அந்த பெண்களோட நம்பர்ஸ் எடுத்து தான், அதாவது லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸ் எடுத்து தான் இப்போ போலீஸ் கால் பண்றாங்க. அப்படி கால் பண்ணவங்க இந்த பொட்டிக்குல நீங்க வாங்கின ஷூ உங்ககிட்ட சேஃபா இருக்கா இல்ல காணாம போச்சா அப்படின்னு கேக்குறாங்க. அதை கேட்டோடனே ஆப்போசிட் சைடுல இந்த பெண்மணி ஏன் சார் எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதுக்கு போலீஸ் ஆபீசர் நீங்க சேஃப்டியா இருக்கீங்களா இல்லையா அப்படின்றத வெரிஃபை பண்ணதான் கால் பண்ணும் அப்படின்னு சொல்றாரு. இந்த ஒரு விஷயம் போலீஸ் கான்டாக்ட் பண்ண அந்த எல்லா பெண்களுக்குமே ஒரு மாதிரியான திக் மொமெண்ட் கொடுக்குது. இப்படி போலீஸ் இந்த ஷூவை வாங்கின பெண்கள்ட்ட மட்டும் கிடையாது, கிட்டத்தட்ட 380 கான்டாக்ட் நம்பர்ஸ்க்கு கான்டாக்ட் பண்ணி அவங்க சேஃப்டியா இல்லையா அப்படின்றத கேக்குறாங்க. அதுவும் இந்த 380 போன் நம்பரையும் ஒரே ஒருத்தனோட போன்ல இருந்தா எடுக்கிறாங்க. அவன் தான் இப்ப சவுத் கொரியால ரீசெண்டா கைது செய்யப்பட்ட நோட்டோரியஸான சீரியல் கில்லர் அப்படினே சொல்றாங்க. அவனோட பேர் தான் லீ கி யங். சோ இந்த ஒரு லீ கி யங் பார்த்து 2022 2023 காலகட்டத்துல ஒட்டுமொத்த சவுத் கொரியாவுமே பதறிச்சு அப்படின்ற எங்கேஜிங்கான கிரைம் த்ரில்லர் ஸ்டோரியை தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ உண்மையிலே செம்ம இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். Facebook and WhatsApp பேஜை ஃபாலோ பண்ணாங்களோ ஃபாலோ பண்ணிருங்க. இந்த கதையோட ஸ்டார்டிங் பாயிண்டே டிசம்பர் 25 2022 தான் ஆரம்பிக்குது. அந்த ஒரு நாள்ல ரெண்டு பரபரப்பான விஷயங்கள் சவுத் கொரியால நடக்குது. அதுல ஒண்ணு ஒரு 35 வயது ஆண் பாத்தீங்கன்னா அவங்க அப்பாவை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறான். இன்னொன்னு பயங்கர வைப்ரண்டா ஆக்டர் மாதிரி இருக்க ஒருத்தரோட கேர்ள் ஃப்ரெண்டு அவனுடைய வீட்டுக்கு போறாங்க. அப்படி அந்த பெண்மணி அவளுடைய பாய் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போறப்ப அவன் வீட்டுல இல்ல. சோ அவன் வீட்டுல இல்லாதனாலே அவனுடைய வீட்டுல இருக்க செல்ல பிராணிகளான 3 கேட் 2 டாக் எல்லாமே பசியில வாடி போயிருக்கு. அதை பார்த்தோன்னே அந்த பெண்மணி பயங்கரமா ஃபீல் ஆயிட்டு இதுகளுக்கு ஃபுட் வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வீட்டுல ஃபுட்டை தேடுறாங்க. அப்படி தேடுறப்ப அந்த பெண்மணி கிச்சன்ல தேடுறாங்க, ரூம்ல தேடுறாங்க, ஹால்ல தேடுறாங்க. ஆனா எங்க தேடினாலும் ஃபுட் கிடைக்கிற மாதிரியே தெரியல. கடைசி அவனுடைய ரூம்ல இருக்க ஒரு கபோர்டை பாக்குறாங்க. அந்த கபோர்டு பாத்தீங்கன்னா ரெட்டை கதவு கொண்ட கபோர்டா இருக்கு. அப்படி இருக்கிற அந்த கபோர்டு பாத்தீங்கன்னா வழக்கத்துக்கு மாறாம ரோப்பை போட்டு கட்டப்பட்டிருக்கு. சோ அதை பார்த்தோன்னே மேபி இதுக்குள்ளதான் டாக் ஃபுட் அண்ட் கேட் ஃபுட் இருக்கலாம் போல, அதனாலதான் நம்மால் ரோப்பை போட்டு கட்டி வச்சிருக்கான் போல. இல்லாட்டினா நாய் பூனை போய் கபோர்டுக்குள்ள இருக்க எல்லாத்தையும் உழைச்சுட்டு இல்லையா அப்படின்னு நினைச்சிட்டு அந்த கபோர்டுக்கு பக்கத்துல போயிட்டு அந்த ரோப்பை அவுக்குறாங்க. அப்படி அவுக்குறப்ப அந்த கபோர்டுக்குள்ள இருந்து பாத்தீங்கன்னா சுவாசிக்க முடியாத அளவுக்கு பேட் ஸ்மெல் உள்ள இருந்து வருது. அதை மூந்து பாக்குறப்ப உங்களுக்கு ஒரு மாதிரி பதற்றம் கிரியேட் ஆயிடுது. சோ அந்த பதற்றத்தோட மூக்கை இறுக்கமா பிடிச்சிக்கிட்டு ரோப் அவுத்துட்டு அந்த கபோர்டை ஓபன் பண்றாங்க. அப்படி ஓபன் பண்ணி பாக்குறப்ப வேற லெவல்ல ஷாக் ஆயிராங்க. ஏன்னா அந்த கபோர்டுக்குள்ள இருக்க துணிகளுக்கு மத்தியில ஒரு 60 வயது மிக்க ஒரு ஆணோட சடலம் இருக்கு. சோ அதை பார்த்தோன்னே அவங்க வேற லெவல்ல பதற்றம் ஆயிராங்க. அந்த ஒரு சிச்சுவேஷன்ல வேற எந்த பெண்மணியா இருந்தாலும் அவங்க பாய் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி யார் அது அப்படின்னு தான் கேட்டிருப்பாங்க. ஆனா இந்த பெண்மணி கொஞ்சம் போல்டா இருந்தனாலேயே உடனே சவுத் கொரியன் போலீஸ்க்கு கால் பண்ணி இந்த ஒரு இன்ஃபர்மேஷனை தெரிவிக்கிறாங்க. அதாவது என் பாய் ஃப்ரெண்டோட வார்டுக்குள்ள ஒரு பாடி இருக்கு அப்படின்றத இன்ஃபார்ம் பண்றாங்க. அப்படி இன்ஃபார்ம் பண்ண அடுத்த சில நிமிடங்களே பாத்தீங்கன்னா போலீஸ் அந்த இடத்துக்கு விரைந்து வர்றாங்க. அப்படி வந்து அவங்களோட சேர்த்து ஃபோரன்சிக் டிபார்ட்மெண்ட்டும் வர்றாங்க. அவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த வீட்டையே சல்லடை போட்டு தேடி தடயங்கள் ஏதாவது கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. அப்படி ஒரு பக்கம் ஃபோரன்சிக் டிபார்ட்மெண்ட் எவிடன்ஸ் தேடிட்டு இருக்கப்ப இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா போலீஸ் அந்த பாடியை கம்ப்ளீட்டா போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. அப்படி எடுத்துட்டு இருக்கப்ப அந்த போலீஸ்ல ஒருத்தர் சார் இவரை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே சார் அப்படின்னு சொல்றாரு. உடனே பக்கத்துல இருந்தவர் நீ எப்பயா இவரை பார்த்த அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாப்ல. உடனே அந்த போலீஸ் ஆஃபீஸர் சார் இவர் யாருன்னு தெரியலையா, இன்னைக்கு காலையில ஒருத்தர் மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தார் பாத்தீங்களா, அதாவது என் அப்பாவை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் கொடுத்து போட்டோ கொடுத்தாரு பாத்தீங்களா, அந்த போட்டோல இருக்க ஆள் தான் சார் இவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்படி சொன்ன உடனே அந்த 35 வயது மிக்க ஆணுக்கு கான்டாக்ட் பண்ணி கிரைம் ஸ்பாட்டுக்கு வர சொல்றாங்க. அவரு வந்து அந்த பாடியை வெரிஃபை பண்ணிட்டு இவர் என் அப்பா தான் அப்படின்னு சொல்லிட்டு கதறி அழுகிறாரு. சோ இன்னைக்கு காலையில காணாம போனாரு அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ண ஒருத்தர் இன்னைக்கே இறந்திருக்காரு அப்படின்னா அது எப்படி பாசிபிள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் முழிச்சிட்டு இருக்காங்க. ஆனா அந்த ஒரு டைம்ல அந்த பாடி எக்ஸாமின் பண்ண ஃபோரன்சிக் டாக்டர் சார் நீங்க நினைக்கிற மாதிரி இவர் இன்னைக்கெல்லாம் சாகல, இவர் இறந்து 4-5 நாள் ஆச்சு அப்படின்னு சொல்றாரு. தட் மீன்ஸ் இவர் 4-5 நாளைக்கு முன்னாடியே கொலை செய்யப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்றாரு. சோ உடனே இறந்தவரோட பையனை கூப்பிட்டு சில கேள்விகளை கேட்கறாங்க. அதாவது உங்க அப்பா என்னைக்கு காணாம போனாரு, அதுக்கப்புறம் அவரை நீங்க தேடவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சில கேள்விகளை கேட்கறாங்க. அதுக்கு அந்த இறந்தவரோட பையன் சார் எங்க அப்பா ஒரு டாக்ஸி டிரைவர், அவர் எப்பயுமே பாத்தீங்கன்னா பேசஞ்சர்ஸ் ஏத்திட்டு போயிட்டு வந்துட்டு தான் இருப்பாரு. சம்டைம்ஸ் நைட் ஒர்க் இருந்தா நைட் வீட்டுக்கே வர மாட்டாரு, அடுத்த நாள் காலையில கரெக்டா வீட்டுக்கு வந்துருவாப்ல. அப்படிதான் டிசம்பர் 20 2022 வருஷம் நைட் வீட்டுக்கு வர வேண்டியவர் வரவே இல்ல. நாங்க அவருடைய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணா போன் ரிங் போச்சு, ஆனா அவர் எடுக்கவே இல்ல. சோ மேபி அவர் டிராவலிங்ல இருப்பார் போல, அதனாலதான் எடுக்கல போல அப்படின்னு சொல்லிட்டு நாங்க கண்டுக்காம விட்டுட்டோம். அடுத்த நாள் காலையில அவருடைய போன்ல இருந்து இன்னைக்கு எனக்கு ஒர்க் இருக்கு நான் வீட்டுக்கு வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் வந்துச்சு. சரி இன்னைக்கு ஒர்க்ல தான் இருக்காரு போல அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் கண்டுக்காம விட்டுட்டோம். ஆனா அன்னைக்கும் அவர் நைட் வீட்டுக்கு வரல. அடுத்த நாள் காலையில முந்தின நாள் காலையில வந்த அதே மெசேஜ் மறுபடியும் வந்துச்சு. அதை பார்த்தோன்னே எனக்கு டவுட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. சோ உடனே நான் எங்க அப்பாவோட நம்பருக்கு பல தடவை கால் பண்ணேன். நான் எத்தனை தடவை கால் பண்ணாலும் ரிங் தான் போச்சே தவிர எங்க அப்பா போன் அட்டன் பண்ணவே இல்ல. சோ ஏதாவது பிரச்சனை அப்பா எந்த பிரச்சனை இருந்தாலும் சால்வ் பண்ணிடலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் மெசேஜை போட்டு விட்டேன். ஆனா அந்த மெசேஜுக்கும் எந்த
எந்த ரிப்ளையும் வர மாதிரியே தெரியல. ஆனா அடுத்தடுத்த நாள் காலையில வழக்கம் போல வர்ற மெசேஜ் ஆன நான் ஒர்க்ல இருக்கேன் இன்னைக்கு வீட்டுக்கு வர மாட்டேன் அப்படின்ற மெசேஜ் மட்டும் ரிப்பீட்டடா வந்துகிட்டே இருந்துச்சு. இருந்தாலும் நானும் என் செல்ல இருந்து மெசேஜ் அனுப்பணும் அப்படின்றதுக்காக ரிப்பீட்டடா மெசேஜ் அனுப்பிக்கிட்டே இருந்தேன். அந்த ஒரு டைம்ல தான் இந்த வியர்டான மெசேஜ் வந்துச்சு. அதுதான் எத்தனை தடவை சொன்னாலும் உனக்கு புரியாதா, நான் வீட்டுக்கு வரப்போ வருவேன், அது வரைக்கும் நீ எனக்கு காலோ மெசேஜோ பண்ணாத அப்படின்னு வந்துச்சு. அதை பார்த்தோன்னே நான் கெஸ் பண்ணிட்டேன் இது எங்க அப்பாவோட ஸ்லாங்கே கிடையாது. சோ எங்க அப்பா போனை வேற எவனோ வச்சிருக்கா அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டேன். அது தெரிஞ்ச உடனே தான் சார் நான் உடனே வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படி சொன்ன உடனே போலீஸ் இந்த பிளேஸ் இதுக்கு முன்னாடி உனக்கு தெரியுமா, இதுக்கு முன்னாடி உங்க அப்பா இந்த பிளேஸ்க்கு வந்திருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதுக்கு அந்த இறந்தவரோட மகன் சார் இந்த பிளேஸ் எனக்கும் தெரியாது எங்க அப்பாவுக்கும் தெரியாது, மேபி இது அவருடைய கஸ்டமரோட வீடா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பதில் சொல்றாப்ல. இதுல இருந்து டாக்ஸி டிரைவரை கொலை செஞ்சது அவருக்கு பழக்கப்பட்ட ஆள்லாம் கிடையாது, ஒரு ஸ்ட்ரேஞ்சர் அப்படின்றத போலீஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. அப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ண நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அந்த கேர்ள் ஃபிரெண்ட இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்றாங்க. எஸ், அந்த கொலைகாரனோட கேர்ள் ஃபிரெண்ட் போலீஸ் கேட்ட முதல் கேள்வியே உங்களுக்கு இவனை எத்தனை நாளா தெரியும், எப்படி இவனை லவ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதுக்கு அந்த கேர்ள் ஃபிரெண்ட் சார் ஒரு 3-4 மாசமா இவர் எனக்கு நல்லாவே தெரியும், ஒரு நல்ல கேரக்டர் இருக்கிற ஒருத்தர் தான், அவர் பாக்குறது செம்ம லுக்கா இருப்பாரு, ரொம்ப ஜென்யூனான ஆளுங்க கூட, எப்பயுமே ஸ்மைலி ஃபேஸோட தான் இருப்பாரு, எல்லாரும் கூட நல்லாவும் பழகுவாரு, அன்பா தான் பழகுவாரு, சோ இவர் கொலை பண்றதுக்குலாம் வாய்ப்பே இல்ல சார் அப்படின்னு தான் அந்த கேர்ள் ஃபிரெண்ட் சொல்றாங்க. அதுக்கு அந்த போலீஸ் ஆபீசர் கொலை பண்ணாரா பண்ணலன்றதை நாங்க முடிவு பண்ணிக்கிறோம், நாங்க கேட்கிற கேள்விக்கு மட்டும் நீங்க பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த சில கேள்விகளையும் கேட்கறாங்க. அதுதான் டிசம்பர் 20ஆம் தேதி, அதாவது அந்த டாக்ஸி டிரைவர் காணாம போனார் பாத்தீங்களா, அன்னைக்கு டேல உங்க பாய் ஃப்ரெண்ட் எங்க இருந்தார் அப்படின்றத உங்களால சொல்ல முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அந்த கேர்ள் ஃபிரெண்ட் டிசம்பர் 20ஆம் தேதி சார் அன்னைக்கு நைட்டு தான் சார் என்னோட பாய் ஃப்ரெண்ட் எங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சேன், அன்னைக்கு நைட்டு ஒரு ஹோட்டல்ல உட்காந்து நாங்க எல்லாருமே செம்மையா என்ஜாய் பண்ணோம், அப்படி என்ஜாய் பண்றப்ப ஒரு கொஞ்சம் அதிகமாவே ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டாரு, ஆனா என்னத்தை தான் அதிகமா ட்ரிங்க்ஸ் பண்ணாலும் எங்க அம்மா அப்பா கூட நல்லாவே பேசி பழகினாரு, சோ அதனால எங்க அம்மா அப்பாவுக்கு இவர் ரொம்ப பிடிச்சிருச்சு, அப்படி பிடிச்சதுனாலே எங்க காதலுக்கு அவங்க பச்சை கொடி காட்டிட்டாங்க, சோ அடுத்து நாங்க எப்ப கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கட்ட லெவலுக்கு மூவ் பண்ணலாம்னு இருந்தோம், ஆனா அப்படி மூவ் பண்றதுக்குள்ள எப்படி ஒரு அசம்பாவிதமான சம்பவம் என்னோட பாய் ஃப்ரெண்டோட வீட்டுக்குள்ளே நடந்துருச்சு சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்றாங்க. அப்படி சொன்ன உடனே போலீஸ் ஆபீசர் சரி இவரை பத்தி வேற ஏதாச்சும் டீடைல் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. அதுக்கு அந்த பெண்மணி இதை தவிர என்ன கேக்குறேன்னு புரியலையே சார் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதுக்கு போலீஸ் ஆபீசர் இந்த ஒரு பையனோட அம்மா அப்பா யாரு, இவன் எங்க இருந்து வந்திருக்கான்ற இன்ஃபர்மேஷன் ஏதாச்சும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதுக்கு அந்த பெண்மணி சார் இதை தவிர வேற எதுவுமே எனக்கு தெரியாது, இவரோட ஃப்ரெண்ட்ஸ் யாரு இவங்க அம்மா அப்பா யாருன்னு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு பதில் சொல்றாங்க. இதை கேட்ட உடனே தான் போலீஸ் சொல்றாங்க முன்ன பின்ன தெரியாத ஒருத்தன், இவன் பேக்ரவுண்ட் என்னன்னு தெரியாத ஒருத்தனை நீங்க எப்படி கண்மூடித்தனமா லவ் பண்ணி உங்க ஃபேமிலியில போய் இன்ட்ரோடியூஸ் பண்ணீங்கன்னு எனக்கு ஒண்ணுமே சுத்தமா புரியல, ஏதோ உங்க அதிர்ஷ்டவசத்துக்கு உங்களை எதுவும் பண்ணாத வரைக்கும் நீங்க உயிர் படைச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுக்கங்க, இப்போ அவன் எங்க இருக்கா அந்த ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் நீங்க கொடுத்துட்டு இங்க இருந்து கிளம்பி போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்படி சொன்ன உடனே அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் சார் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இப்போ அவர் இந்திய யூனிவர்சிட்டி எல்சன் பேக் ஹாஸ்பிட்டல்ல பாத்தீங்கன்னா அட்மிட் ஆயிருக்கதா என்கிட்ட சொன்னாரு, நீங்க அங்க போனீங்கன்னா அவரை இன்வெஸ்டிகேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் கிளம்பி போறாங்க. சோ ஒன்ஸ் அவங்க அந்த ஒரு இன்ஃபர்மேஷனை சொன்ன அடுத்த சில நிமிடங்கள்லயே போலீஸ் ஆபீசர்ஸ் எல்லாருமே அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. அப்படி போறதோட மட்டும் இல்லாம அந்த ஒரு ஆணை அரெஸ்ட் பண்ணவும் செய்யறாங்க. அவன் தான் நம்ம ஃபர்ஸ்ட் சொன்ன லீ கி யங். அப்படி அரெஸ்ட் பண்ண அந்த ஒரு டைம்ல பாத்தீங்கன்னா அவன் அந்த அளவுக்கு பெருசா பதற்றமே அடையாம செம்ம கேசுலா இருந்திருக்கான். அப்படி கேசுலா இருக்கிறத மட்டும் இல்லாம போலீஸ் ஆபீசர்ஸை பார்த்து என்ன சார் பிரச்சனை, வேற எதுவும் பிரச்சனை, எதுக்கு சார் இங்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா கேள்வி கேட்டிருக்கான். அப்படி கேள்வி கேட்ட அவனை மண்டிலேயே 2 போட போட்டு ஏண்டா இவ்வளவு பெரிய வேலையை பார்த்து உன் வீட்டுக்குள்ள ஒரு பாடியை மறைச்சு வச்சுட்டு ஜாலியா வந்து ஹாஸ்பிட்டல்ல படுத்து கிடைக்கா, மொத்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே கைவிலங்க மாட்டி அவனை போலீஸ் ஸ்டேஷனுக்கு எடுத்துட்டு போய் இன்ட்ராகேஷன் ரூம்ல உட்கார வச்சு சில கேள்விகளை கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அதுதான் ஒரு ரூமோட வார்ட்ரோப்ல இருந்த அந்த டாக்ஸி டிரைவரை நீ தான் கொலை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதுக்கு அந்த லீ செம்ம கேசுலா ஆமா சார் நான் தான் கொலை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா பதில் சொல்லியிருக்கான். இதை கேட்டோன்னே போலீஸ்காரனும் பக்குன்னு அடிச்சிருது, என்னடா கொலை பண்றதையும் ஜாலியா பண்ணிருக்கா, நான் தான் கொலை பண்ணேன் அப்படின்றதையும் கேசுலா சொல்றான். யாரடா அவன் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்டா அவரை கொலை பண்ண, எதுடா கொலை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கேக்குறாங்க. அதுக்கு லீ சார் நான் பாட்டுக்கு நான் உண்டு என் வேலை உண்டு தான் இருந்தேன், ஆனா இவர் என்னை செம்மையா கடுப்பேத்துற மாதிரி சில வேலைகளை பண்ணாப்ல, அந்த விஷயம் எனக்கு சுத்தமா பிடிக்கல, அதனாலதான் அவர் நான் போட்டு தள்ளிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா பதில் சொல்லியிருக்கான். இந்த ஒரு விஷயம் போலீஸ்க்கு செம்மையான கடுப்பை கிரியேட் பண்ணுது. சோ உடனே அவன்ட்ட அவரை எப்படி கொலை பண்ண அப்படின்ற விஷயத்தை டீட்டெயிலா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதுக்கு லீ சார் டிசம்பர் 20ஆம் தேதி நான் என் கேர்ள் ஃப்ரெண்டோட ஃபேமிலி கூட செம்ம ஜாலியா பார்ட்டி என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன், அப்படி என்ஜாய் பண்ணி முடிக்கிறப்ப நான் கொஞ்சம் அளவுக்கு அதிகமாவே போதை ஆயிட்டேன், அப்படி போதையான உடனே என் கேர்ள் ஃப்ரெண்ட் என்கிட்ட வந்து நீ கொஞ்சம் அதிகமா குடிச்சிட்ட, இனிமேல் நீ தனியா உன் காரை டிரைவ் பண்ணி போனா அப்படின்னா அது உனக்கு ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணும், சோ நீ ஒரு டாக்ஸியை பிடிச்சு போ அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொன்னாங்க. ஆனா டாக்ஸியை பிடிச்சு போறதுக்குலாம் எனக்கு விருப்பமே கிடையாது, எவ்வளவு போதையா இருந்தாலும் என்னால காரை தனியா ரோட்ல ஓட்ட முடியும், அதுவும் ஜாலியா ஓட்ட முடியும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு, அதனாலே நானே என் காரை ஓட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு என் கார் எடுத்துட்டு வந்தேன். ஆனா அப்படி நான் கார் எடுத்துட்டு நைட் டைம்ல ரோட்ல போயிட்டு இருக்கப்ப தெரியாம ரைட் டர்ன் பண்ணக்கூடாத இடத்துல நான் ரைட் டர்ன் பண்ணிட்டேன். அப்படி ரைட் டர்ன் பண்றப்ப ஆப்போசிட் சைடுல இருந்து வந்த ஒரு டாக்ஸி மேல என் கார் மோதிருச்சு. அப்படி மோதின உடனே அந்த டாக்ஸி கொஞ்சம் டேமேஜ் ஆயிருச்சு. சோ உடனே அந்த டாக்ஸிக்குள்ள இருந்த அந்த 60 வயசு கார் வெளியே வந்து என்கிட்ட பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சாரு. தம்பி என்னப்பா இவ்வளவு போதில அந்த கார்ல மோதிட்டு என் கார் வேற டேமேஜ் ஆகி போயிருச்சு, நானே வாடகைக்கு இந்த காரை ஓட்டிட்டு இருக்கேன், இப்படி ஓட்டிட்டு இருக்கிற நான் இந்த டேமேஜ் எல்லாம் சரி பண்ண முடியாது, ஒழுங்கு மரியாதை காசை கொடுப்பா இல்லைன்னா நான் போலீஸுக்கு கால் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாப்ல. அவர் போலீஸ்க்கு கால் பண்ணுவேன் அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு ஒரு மாதிரி பதற்றம் ஆயிருச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடி 3 தடவை நான் இந்த மாதிரியான கேஸ்ல மாட்டிருக்கேன், அந்த எல்லா கேஸ்லயுமே நான் டிராபிக் சிக்னலை மீறினால தான் மாட்டேன், அப்படி மாட்டினதுனாலேயே எக்கச்சக்க
தடவை நான் ஜெயிலுக்கு வேற போயிட்டு வந்திருக்கேன். அது மட்டும் கிடையாது, என்னோட லைசன்ஸ் வேற இப்ப கேன்சல் பண்ணி விட்டாங்க. சோ அப்படி இருக்கிறப்ப இப்ப இந்த பிரச்சனை இவரோட போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போயிட்டாப்ல அப்படின்னா அது எனக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை கிரியேட் பண்ணி விட்டுரும். சோ அதனால நான் மெல்ல அவர்கிட்ட, சார் எதுக்கு சார் போலீஸ்லாம் கால் பண்றீங்க, உங்களுக்கு என்ன வேணும், உங்க டாக்ஸி டேமேஜ் சரி பண்ணி தரணும், அவ்வளவுதானே, நீங்க பேசாம என் வீட்டுக்கு வாங்க, என் வீட்டுல எக்கச்சக்கமான காசு இருக்கு, உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு காசை கேளுங்க, நான் அவ்வளவு காசை கொடுக்குறேன், அதை வாங்கிட்டு போய் நீங்க உடனே உங்க காரை சரி பண்ணிக்கங்க. அதை விட்டு நீங்க போலீஸ்க்குலாம் கால் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கும் பிரச்சனை எனக்கும் பிரச்சனை, உங்களுக்கு இன்சூரன்ஸ் வரவும் லேட் ஆகும், அந்த இன்சூரன்ஸ் வந்து அந்த காரை சரி பண்றதுக்கு இன்னும் டைம் ஆகும், அந்த டைம் வரைக்கும் உங்களால கார் ஓட்டவும் முடியாது, நீங்க சம்பாதிக்கவும் முடியாது, பேசாம நான் சொல்றதை கேட்டீங்கன்னா வீட்டுக்கு வந்து காசை வாங்கிட்டு நீங்க போயிட்டே இருக்கலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். நான் சொன்னதை கேட்டோன்னே அவருக்கும் ரொம்ப பிடிச்சு போச்சு. சோ அதனாலேயே என் காரை ஃபாலோ பண்ணிட்டு அவரும் பின்னாடியே வந்தாரு. கடைசி நாங்க ரெண்டு பேருமே அபார்ட்மெண்ட்ல இருக்கிற பார்க்கிங்ல எங்க காரை நிப்பாட்டிட்டு என்னோட ரூமுக்கு போனோம். ஆனா அப்படி ரூமுக்கு போனதுக்கு அப்புறம் என்கிட்ட இருக்கிற காசை பார்த்த உடனே அவருக்கு பேராசை அதிகமாயிருச்சு. சோ அதனாலேயே அவர் டேமேஜை தாண்டி அளவுக்கு அதிகமான காசை என்கிட்ட கேட்டாப்ல. இந்த ஒரு விஷயம் சுத்தமா எனக்கு பிடிக்கவே இல்லை. ஏன்னா என்னதான் நான் ரிச்சா இருந்தாலும் எக்கச்சக்கமான காசை நான் வச்சிருந்தாலும் எதுவா இருந்தாலும் நியாயமா இருக்கணுமா இல்லையா, அந்த டேமேஜுக்கு மட்டும் தான் காசு கொடுக்க முடியும். ஆனா அவர் அளவுக்கு அதிகமா காசு கேட்டது எனக்கு சுத்தமா பிடிக்கல. சோ அதனாலேயே எங்களுக்குள்ள வாக்குவாதம் பயங்கரமா வந்துச்சு. அப்படி வாக்குவாதம் முத்தினப்ப அவர் வாட்டுக்கு டக்குன்னு அவரோட போன் எடுத்து போலீஸுக்கு கால் பண்ண போனாப்ல. அதை பார்த்தோன்னே எனக்கு செம்ம காண்டாயிருச்சு. அதனாலே பக்கத்துல இருந்த ஒரு கட்டி எடுத்து டம்மு 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 டம்முன்னு அவரோட மண்டையில அடிச்சேன். அப்படி அடிச்சதுல அவரோட மண்டை பிளந்து ரத்தம் எக்கச்சக்கமா கீழே கொட்டி அதே இடத்துல சுருண்டு விழுந்து இறந்து போயிட்டாப்ல அப்படின்னு ஜாலியா பதில் சொல்லியிருக்கான். சோ இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் கேட்டோன்னே ஒருவேளை இவன் சொல்றது கரெக்டா தான் இருக்குமோ அப்படின்றத வெரிஃபை பண்றதுக்காக போலீஸ் பார்த்தா சிசிடிவி கேமரா எல்லாத்தையுமே செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி செக் பண்ணி பாக்குறப்ப இவன் சொன்ன மாதிரியே ஹோட்டலுக்கு போயிட்டு கேர்ள் ஃப்ரெண்டோட ஃபேமிலி கூட சாப்பிட்டதுக்கான சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கு. அதே நேரத்துல அந்த ஹோட்டலுக்கு வெளியே வந்து போதிலேயே கார் எடுத்துட்டு போன ஃபுட்டேஜ் இருக்கு. அதே நேரத்துல இவன் காரை ரைட்டன் பண்ணக்கூடாத இடத்துல ரைட்டன் பண்றப்ப அந்த டாக்ஸில இடிச்ச ஃபுட்டேஜ் இருக்கு. அதே நேரத்துல அவர் கூட வாக்குவாதம் பண்ண ஃபுட்டேஜ் இருக்கு. கூடுதலா அந்த அபார்ட்மெண்ட்ல இவங்க ரெண்டு பேர் லிஃப்ட்ல ஏறி போனதுக்கான ஃபுட்டேஜும் போலீஸ்க்கு கிடைக்குது. சோ அது எல்லாத்தையும் வச்சு பாக்குறப்ப இவன் சொல்ற ஸ்டோரி கரெக்டா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் நினைக்கிறாங்க. ஆனா அப்படி நினைக்கிற போலீஸ்க்கு அப்ப தெரியாது இவன் பிறவிலே விரித்தனமான ஒரு பொய் சொல்ற ஆளு அப்படின்றது. ஆனா பெர்ஃபெக்ட்டா போலீஸே நம்ப வைக்கிற மாதிரி இவ்வளவு அழகான ஒரு ஸ்டோரியை பாத்தீங்கன்னா போலீஸ் சொல்லி நம்பவும் வச்சிடறான். போலீஸ் இனிஷியலா அந்த ஒரு விஷயத்தை நம்பிடுறாங்க. ஆனா அப்படி நம்பினதுக்கு அப்புறம் அவனோட ரூமை போயிட்டு தரவா செக் பண்றப்பதான் இன்னொரு விஷயத்தையே கண்டுபிடிக்கிறாங்க. அதுதான் இவன் போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்ல என்ன சொன்னா, என் வீட்டுல எக்கச்சக்கமான காசு இருக்கு, அந்த காசை பார்த்தனே தான் அந்த டாக்ஸி டிரைவருக்கு ஆசை வந்துச்சு அப்படின்னு சொன்னான் இல்லையா. ஆனா அவனோட வீட்டுல போயிட்டு தரவா செக் பண்ணி பாக்குறப்பதான் போலீஸ்க்கே தெரியுது இவன் வீட்டுல ஒரு நயா பைசா கிடையாது அப்படின்றத. சோ தன்னோட வீட்டுல நயா பைசா கூட இல்லாத ஒருத்தன் எதுக்கு ஒரு டாக்ஸி டிரைவர்ட்ட என் வீட்டுக்கு வாங்க நான் உங்களுக்கு காசு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போனோம். அப்படி கூட்டு போறோம் அப்படின்னா கண்டிப்பா ஏதோ ஒரு பிளான போட்டு தான் அவன் கூட்டு போயிருக்கணும். அதுவே அபார்ட்மெண்ட்டுக்கு கூட்டு போறப்ப லிஃப்டோட ஃபுட்டேஜ் இருந்துச்சு. அந்த ஃபுட்டேஜ் போலீஸ் பாக்குறப்ப மறுபடியும் பார்த்தா வெறும் 20 நிமிஷத்துல அந்த லிஃப்ட்டுக்குள்ள ரிட்டர்ன் ஆயிருக்கான். அப்படி ரிட்டர்ன் ஆறப்ப இவன் மட்டும் ரிட்டர்ன் ஆனே தவிர அந்த டாக்ஸி டிரைவர் ரிட்டர்ன் ஆகவே இல்ல. சோ இவன் அந்த டாக்ஸி டிரைவர் தன்னோட வீட்டுக்கு கூட்டு போன 20 நிமிஷத்துக்குள்ளே போட்டு தள்ளிட்டு மறுபடியும் கேஸ்வலா கீழே இறங்கி எங்கேயோ போயிருக்கான் அப்படின்றத போலீஸ் கண்டுபிடிச்சிடறாங்க. அப்படி கண்டுபிடிச்சனே சரி இந்த டாக்ஸியோட ஜிபிஎஸ் ட்ராக் பண்ண கண்டுபிடிச்சலாம்னு சொல்லிட்டு ஜிபிஎஸ் ட்ராக் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனா அந்த கார்ல இந்த ஜிபிஎஸ் கடிச்சு அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒர்க் ஆகவே இல்லன்றதையும் போலீஸ் ஐடென்டிஃபை பண்றாங்க. அதை ஐடென்டிஃபை பண்ணோடனே மறுபடியும் லீய பிடிச்சு அடி அடி நடிச்சு ஒழுங்கா உண்மையை சொல்றியா இல்ல எங்க அடிக்கு சாக போறியா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கேக்குறாங்க. ஆனா என்னத்த போலீஸ் அடி அடி நடிச்சாலும் எவ்வளவு கேள்வி கேட்டாலும் அவன் சொல்ற ஒரே பதிலு நான் சொன்னதான் சார் உண்மை, இதை தாண்டி வேற எதுவுமே கிடையாது, அவர் என்னை கடுப்பேத்தினாரு அதனால நான் போட்டு தள்ளேன் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளா ஒரே பதில தான் சொல்றான். சோ இவன்ட்டு நம்மளால உண்மையை கறக்கவே முடியாது, நம்ம வேற ஏதாச்சும் எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு வேற ஏதாச்சும் நம்மளுக்கு எவிடன்ஸ் கிடைக்குதான்னு சொல்லிட்டு போலீஸ் ஒரு பக்கம் விருத்தனமா தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தேடுறப்ப சில விஷயங்களை கண்டுபிடிக்கிறாங்க. அவங்க கண்டுபிடிக்கிற அந்த சில விஷயங்கள் பாத்தீங்கன்னா போலீஸ் மட்டும் கிடையாது ஒட்டுமொத்த சவுத் கொரியாவுமே வேற லெவல்ல அதிர வச்சுச்சு அப்படிதான் சொல்லியானோ. எஸ் இந்த டாக்ஸி டிரைவர் இறந்த அடுத்த சில நாட்கள்லயே பாத்தீங்கன்னா அந்த டாக்ஸி டிரைவரோட போனுக்கு பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான மெசேஜ் வர ஆரம்பிக்குது. என்னடா இவ்வளவு மெசேஜ் வருதுன்னு சொல்லிட்டு அவருடைய பையனும் அவருடைய போனை எடுத்து பாக்குறாப்ல. அப்படி பாக்குறப்பதான் அவருக்கே தெரியுது அவங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் அவருடைய போன் மூலமாவே $50,000 அமெரிக்கன் பாத்தீங்கன்னா லோனா எடுக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் கிடையாது அவருடைய கிரெடிட் கார்டு பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா ஸ்வைப் பண்ணப்பட்டிருக்கு. அது மட்டும் கிடையாது அவருடைய டெபிட் கார்டுல இருந்த பணம் ஃபுல்லா ஏடிஎம் மூலமா எடுக்கப்பட்டிருக்கு. சோ அதை பார்த்தோன்னே அவருடைய மானுக்குனாலும் பக்குன்னு அடிச்சுது. என்னடா இது $50,000 அமெரிக்கன் லோனா, அவ்வளவு காசுலாம் லோனா வாங்கினா நம்ம எப்படி அடைக்கிறது? சோ உடனே நம்ம இதை போலீஸ் இன்ஃபார்ம் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போனை கொண்டு போய் போலீஸ்ட காட்டுறாப்ல. சார் எங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் எவனோ லோனை போட்டிருக்கா சார், மேபி அவன் தான் இந்த லோனை போட்டிருப்பான் போல சார் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்ட சொல்றாப்ல. அப்படி சொன்னதுக்கு அப்புறம் தான் போலீஸ்க்கே தெரியுது இதுதான் அவனுடைய மாஸ்டர் பிளானாவே இருந்திருக்கு அப்படின்றது. அப்படி இதை போலீஸ் கண்டுபிடிச்ச இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஃபோரன்சிக் டிபார்ட்மெண்ட் இவனுடைய வீடு ஃபுல்லா கம்ப்ளீட்டா தடயங்களை எடுத்துட்டு போனாங்க பாத்தீங்களா. அவங்க ஒரு ரிப்போர்ட்டையும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பி விடுறாங்க. அந்த ரிப்போர்ட்ல பாத்தீங்கன்னா மொத்தம் 5 டிஎன்ஏ சாம்பிள் கிடைச்சிருக்கு அப்படின்னு மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. அதுல 2 ஆண்களுடைய டிஎன்ஏ 3 பெண்களுடைய டிஎன்ஏ அப்படின்னு மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. அந்த 2 ஆண்கள் பாத்தீங்கன்னா ஒன்னு லியோடையது இன்னொன்னு டாக்ஸி டிரைவருடையது. 3 பெண்களுடைய டிஎன்ஏல ஒன்னு தான் லியோடைய கேர்ள் ஃப்ரெண்டுது. சரி 2 யாருடையதுன்றத நீங்க தான் ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. சோ அத பார்த்தோன்னே ஐயர் அபிஷியலும் லியோடைய வீட்டுக்கு வேற யாராவது வேலைக்கு வருவாங்களா அப்படின்றத கண்டுபிடிச்சு வாயா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் அனுப்பி விடுறாரு.
சொல்றாரு. அப்படி இவர் அனுப்பிவிட்ட இன்னொரு பக்கம் இந்த லோன் ஃபோர்ஜரியை தெரிஞ்சுக்கிறதுக்காக லீய போட்டு அடின்னு அடிச்சு விசாரிக்கிறாங்க. அப்படி விசாரிக்கிறப்பதான் சில உண்மைகளை அவன் சொல்றான். எஸ், அவருடைய போன் வழியா அந்த லோனை போட்டது நான் தான். அந்த காசை நான் ஆடம்பரமா செலவு பண்ணி முடிச்சிட்டேன். என் கேர்ள் ஃபிரெண்டுக்கு லக்ஸரியான கிஃப்ட் வாங்கி கொடுத்தேன். செம்மையான ட்ரிப்புக்கும் கூட்டு போனேன். நானும் வாங்கி தின்னு இப்ப செலவாகி போச்சு சார் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதை கேட்டோன்னே போலீஸ்க்குனால செம்ம கடுப்பாகி போயிது. சரி, அவருடைய டாக்ஸியாச்சும் எங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அதுக்கும் அவன் கேஷுவலா எங்க அபார்ட்மெண்ட்ல இருந்து கொஞ்ச தூரத்துல இருக்க பார்க்கிங்ல தான் நிப்பாட்டிருக்கேன். நீங்க அங்க போனீங்கன்னா அந்த காரை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அங்க போய் அந்த கார் எடுக்கிறப்பதான் போலீஸ்க்கே தெரியுது அந்த கார்ல இருக்க ஜிபிஎஸ் இவனே தான் உடைச்சிருக்கான். அது மட்டும் கிடையாது, அந்த கார்ல இருக்க பிளாக் பாக்ஸையும் இவனே தான் நொறுக்கி போட்டிருக்கான். அதாவது அந்த கார்ல ரெக்கார்ட் ஆகிற டேஷ் கேம் ஃபுட்டேஜ் இருக்கு பாத்தீங்களா, அது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா அழிச்சிட்டான். சோ இத ஒரு பக்கம் கண்டுபிடிச்ச இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அந்த வீட்ல யாராவது ஒர்க் பண்ணாங்களா அப்படின்னு விசாரிக்க போன போலீஸ் ஆஃபீஸர் இருக்காரு பாத்தீங்களா, அவர் திரும்ப வர்றாரு. சார், அந்த வீட்ல கிளீன் பண்றதுக்கு எப்பயுமே ஒரு அம்மா வருவாங்களாம். நம்ம பாடியை எடுக்க போனோம் பாத்தீங்கன்னா அதுக்கு முந்தினா கூட அவங்க அந்த வீட்டை வந்து கிளீன் பண்ணிட்டு போயிருக்காங்க சார் அப்படின்னு சொல்லிருக்காப்ல. அப்படி சொன்ன உடனே முதல் அந்த அம்மாவை கூட்டுவாங்க, இன்வெஸ்டிகேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐயர் ஆபீசர் சொல்றாப்ல. அப்படி சொன்ன அடுத்த சில மணி நேரங்களே அந்த அம்மாவை போலீஸ் ஸ்டேஷனுக்கு அல்லேக்கா தூக்கிட்டு வராங்க. அப்படி தூக்கிட்டு வந்து அவங்ககிட்ட ஃபர்ஸ்ட் டிஎன்ஏ டெஸ்டுக்காக சாம்பிள் எடுத்துட்டு போயிடுறாங்க. அப்படி எடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் போலீஸ் அவங்ககிட்ட 25ஆம் தேதி நாங்க பாடியை கைப்பற்றிருக்கோம், அதுக்கு முந்தின நாளே நீங்க அந்த வீடை போய் கிளீன் பண்ணி இருந்திருக்கீங்க. அப்படி கிளீன் பண்றப்ப உங்களுக்கு எதுவும் பெருசா ஸ்மெல் வரலையா, எதுவும் சஸ்பிஷியஸா தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதுக்கு அந்த வேலைக்காரமா, சார் அவர் ரொம்ப நல்ல கேரக்டர் சார், அவர் எல்லாத்தையும் நல்லா தான் சார் பழவாரு. சோ அதனால அவரை சந்தேகப்படலாம் யாருக்குமே தோணாது சார். அதனால தான் நானும் எப்பயும் போல வந்து கிளீன் பண்ற மாதிரி கிளீன் பண்ணிட்டு போயிட்டேன் சார் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அப்படி சொன்னோடனே போலீஸ் ஆபீசர், உங்களை தவிர்த்து லீயோட வீட்டுக்கு வேற யாராவது பெண்கள் வருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதை கேட்டோடனே அந்த வேலைக்காரமா, என்னது லீவிடா, அது லீவிடே இல்லையா சார் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டோடனே போலீஸ்க்குனால பக்குன்னு அடிச்சுது. என்னங்க சொல்றீங்க, அது லீவிட் இல்லையா, அப்ப அது வேற யார் வீடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதுக்கு அந்த வேலைக்காரமா, சார் அது 50 வயசு இருக்கிற ஒரு அம்மாவோட வீடு சார், அவங்களுடைய பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவர் அங்க வந்து தங்க ஆரம்பிச்சாப்ல. ஆனா இவர் தங்க ஆரம்பிச்ச சில மாசங்களே பாத்தீங்கன்னா அவங்க வெளியூருக்கு வேலைக்கு போயிட்டாங்க போல. சோ அதுல இருந்து இவர் தான் சார் அந்த வீட்டுல இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பதில் சொல்லிருக்காங்க. இத சொன்னோனே அந்த ஃபோரன்சிக் ரிப்போர்ட் இருக்கு பாத்தீங்களா, அதை எடுத்து டக்குன்னு போலீஸ் ஆபீசர் பாக்குறாப்ல. அப்படி பாக்குறப்ப அந்த 3 பெண்களுடைய டிஎன்ஏ சாம்பிள் இருக்கு பாத்தீங்களா, அதுல ஒருத்தவங்களுடைய வயசு 50ன்னு மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. உடனே உங்களுடைய வயசு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலைக்காரமாட்ட கேக்குறாங்க. அதுக்கு அவங்க 40 அப்படின்னு சொல்றாங்க. சோ அந்த வயசும் பாத்தீங்கன்னா இன்னொரு பெண்ணோட டிஎன்ஏவோட ஒத்து போகுது. சோ அந்த 3 பெண்களோட டிஎன்ஏ சாம்பிள்ல ஒன்னு கரண்ட் கேர்ள் ஃப்ரெண்டோடது, இன்னொன்னு 50 வயசான எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டோடது, கடைசியா இருக்கிறது வேலைக்கார அம்மாவோடது அப்படின்றத போலீஸ் கேஸ் பண்ணிடுறாங்க. அப்படி கேஸ் பண்ணோன்னே வேலைக்கார அம்மாவை வீட்டுக்கு அனுப்பிவிட்டு நேரா லீட்டு போய் அவங்களுடைய பாடியில விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதாவது அந்த 50 வயசு எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதுக்கும் அந்த லீ பயங்கர கேஷுவலா, போய் இப்ப நீங்க இவங்களை கேக்குறீங்களா, அவங்களையும் கொண்டுட்டே அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலா பதில் சொல்றான். இதை கேட்டோன்னே போலீஸ்க்குனால பக்குன்னு அடிச்சுது. என்ன ஒரு கொலை பண்ணிப்பேன்னு பார்த்தா இப்ப 2 கொலை பண்ணி வச்சிருக்கான். அப்ப இவங்களுடைய பேங்க் டீடைல்ஸ் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா கலெக்ட் பண்ணுங்க, இவங்கிட்ட இதே மாதிரி ஃபோர்ஜரி பண்ணிருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு வெரிஃபை பண்ண சொல்றாங்க. அப்படி ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கப்ப இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா லீ அடி நடிச்சு இப்ப கொண்ட அந்த எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் 50 வயசு பெண்மணியோட பாடி எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதுக்கு லீ ஒரு ரிவரை மென்ஷன் பண்ணி அந்த ரிவர் நாசா போட்டே அப்படின்னு சொல்றான். அப்படி சொன்ன உடனே அடுத்த செகண்டே எக்கச்சக்கமான போலீஸ் போர்ஸ் அனுப்பி அந்த ரிவரை கம்ப்ளீட்டா செக் பண்ண சொல்றாங்க. இப்படி ஒரு பக்கம் எக்கச்சக்கமான போலீஸ் லீ சொன்ன அந்த ஒரு ரிவர்ல போயிட்டு செக் பண்ணிட்டு இருக்கிற அந்த ஒரு டைம்ல இன்னொரு பக்கம் லீ தங்கியிருந்த அந்த ஒரு ஹவுஸ் இருக்கு பாத்தீங்களா, அதாவது அவனோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டோட ஹவுஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த அபார்ட்மெண்ட்ல அந்த ஹவுஸ்க்கு பக்கத்துல இருக்கிற ஹவுஸ்ல இருக்கவங்க எல்லாம் போயிட்டு இந்த லீயோட பிஹேவியர்ல ஏதாச்சும் சேஞ்சஸ் இருந்துச்சா, அவன் ஏதாச்சும் பண்ண மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அப்படி கேக்குறப்ப இல்ல சார் அவனோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் எந்த விதமான சேஞ்சஸ் இருந்த மாதிரி தெரியல, அவன் ரொம்ப கேஷுவலா தான் இருப்பான், எப்பயுமே பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருப்பான், சிரிச்சுட்டே தான் இருப்பான். ஆனா ஒரே ஒரு விஷயத்துல எங்களுக்கு டவுட் கிரியேட் ஆச்சு, ஆனா அந்த டவுட் எங்களுக்கு ரொம்ப நாளா நீடிக்கல சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்படி சொன்ன உடனே போலீஸ் அது என்ன டவுட் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறப்ப இல்ல சார் அவன் இருக்கிற ஒரு மிகப்பெரிய பேட் ஹேபிட் அப்படின்னா அது அவனோட ஸ்மோக்கிங் அப்படின்னு தான் சொல்லணும். சோ அவன் எப்ப பார்த்தாலும் பாத்தீங்கன்னா அவனோட வீட்டுக்குள்ள போயிட்டு அப்படினாலே ஸ்மோக் பண்ண ஆரம்பிச்சிருவான். அப்படி ஸ்மோக் பண்றப்ப நார்மலா ஸ்மோக் பண்ணா பிரச்சனை இல்ல, அவன் பாத்ரூம்குள்ள போயிட்டு ஸ்மோக் பண்ணுவான். சோ இது அபார்ட்மெண்ட் அப்படின்றனால ஒவ்வொரு பாத்ரூம்லயும் பாத்தீங்கன்னா பைப் கனெக்ஷன் ஒண்ணுக்கு ஒன்று அட்டாச்சா தான் இருக்கும். சோ அவன் அங்க ஸ்மோக் பண்றது பாத்தீங்கன்னா எல்லா பாத்ரூமுக்கும் ஸ்மெல் வரும். சோ இந்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா எங்களுக்கு எப்பயுமே டிஸ்டர்பன்ஸ் கிரியேட் பண்ணுச்சு. ஆனா இப்போ ரீசெண்டா அதாவது கிறிஸ்மஸ் வரப்போற இந்த ஒரு டைம்ல பாத்தீங்கன்னா அவன் ஸ்மோக் பண்றத கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணிட்டான். ஆனா அதுக்கு பதிலா எக்கச்சக்கமான ரூம் ஸ்ப்ரே ஸ்மெல் தான் பாத்தீங்கன்னா எங்க பாத்ரூம் எல்லாரோட பாத்ரூமுக்குமே வந்துச்சு. அதை பாக்குறப்ப நாங்க என்ன நினைச்சோம், ஓகே இப்ப கிறிஸ்மஸ் வரப்போது அதனால வேற ரெசல்யூஷன் ஏதாச்சும் எடுத்துக்கலாம், அதனால ஸ்மோக்கிங்க கட் பண்ணிருக்கலாம். அது மட்டும் இல்ல கிறிஸ்மஸ் வரனால அவன் ரூம் அவர் டெக்கரேட் பண்ணிட்டு இருக்கான் போல, அதனாலதான் ரூம் ஃப்ராக்ரன்ஸும் நிறைய போட்டுட்டு இருக்கான் போல அப்படின்னு சொல்லிட்டு நாங்க நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியுது ஒரு டெட் பாடியாவே இதுக்குள்ள மறைச்சு வச்சிருக்கேன் அப்படின்றது. அதை கேட்டோடனே நாங்களே பதறி போயிட்டோம் சார் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சொல்லியிருக்காங்க. இதை கேட்டோடனே போலீஸ் அவனோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டை பத்தி ஏதாவது டீடைல் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அந்த ஒரு விஷயத்துக்கு அக்கம் பக்கத்துல இருக்கிற யாருக்குமே எந்த ஒரு டீடைலுமே தெரியல. சோ இப்படி ஒரு பக்கம் அவனோட அபார்ட்மெண்ட்ல போயிட்டு இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டு இருக்கிற இந்த ஒரு டைம்ல இன்னொரு பக்கம் அந்த ரிவர்ல எக்கச்சக்கமான போலீஸை கூட்டு போய் சர்ச் பண்ணாங்க பாத்தீங்களா. அப்படி சர்ச் பண்றப்ப எவ்வளவுதான் அவங்க முட்டி மோதி சர்ச் பண்ணாலும் எவ்வளவுதான் தேடினாலும் தண்ணிக்குள்ள முங்கி எதிர்ச்சாலும் அவங்களால எந்த ஒரு இடத்துலயுமே அவன் சொன்ன இடத்துல பாடி இருக்கிற அந்த ஒரு சாக்கு பைய கண்டுபிடிக்கவே முடியல. இதனால சர்ச் பண்ற எல்லாருமே டயர்டும் ஆயிடுறாங்க, அதே நேரத்துல செம்மையா ஃப்ரஸ்ட்ரேஷனும் ஆயிடுறாங்க. கூடுதலா லீ மேல செம்ம கோவமாவும் ஆயிடுறாங்க.
ஆயிடுறாங்க. இப்படி அவங்க கோமாயிட்டு இருந்த அந்த ஒரு டைம்ல இன்னொரு பக்கம் அவனோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டோட பேங்க் டீடைல்ஸ் அண்ட் அவங்களோட டெபிட் டீடைல்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி முடிக்கிறாங்க. அப்படி கலெக்ட் பண்ணி பாக்குறப்ப அவனோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் இறந்ததுக்கு அப்புறம், அதாவது அவனோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் எப்ப கொண்டிருக்கான் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதே 2022 வருஷம் ஆகஸ்ட் மாசமே கொன்றான். அப்படி கொண்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டோட அக்கௌண்ட்ல இருந்து கிட்டத்தட்ட $15,000 லோனா போட்டு எடுத்திருந்திருக்கான். அது மட்டும் கிடையாது, அந்த 50 வயசான எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட பழகுறப்பே பாத்தீங்கன்னா ஆசை வார்த்தைகள் நிறைய காமிச்சு அவங்களோட பேர்லயே கிட்டத்தட்ட $2 லட்சம் அமெரிக்கன் டாலர் வரைக்கும் லோன் போட வச்சு அந்த காசு அப்படியே வாங்கி ஆடம்பரமா எக்கச்சக்கமா செலவு பண்ணியும் முடிச்சிருக்கான். இதுக்கெல்லாம் மேல அந்த எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட கொண்டதுக்கு அப்புறம் அந்த வீட்டுக்கே இவன் குடியேறி அதை இவனோட வீடு மாதிரி நினைச்சுக்கிட்டு அந்த வீடை வைக்கிறதுக்கும் இவன் பிளான் போட்டு வேற வச்சிருந்திருக்கான். இப்படி இவன் பிளான் போட்டுட்டு இருந்த அந்த ஒரு டைம்ல தான் ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இப்போ போயிட்டா நம்மகிட்ட இருந்த காசுலாம் போயிடுச்சு, நம்ம இப்போ மறுபடியும் இன்னொரு கேர்ள் ஃப்ரெண்ட பிடிச்சா மட்டும்தான் இதே மாதிரி எக்கச்சக்கமா மணியை கறக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றான். அப்படி முடிவு பண்றப்போ ஒரு பொண்ணையும் பாக்குறான். அந்த ஒரு பொண்ணு தான் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல சொன்ன அந்த ஒரு பொண்ணு இருக்கு பாத்தீங்களா, அந்த ஒரு பொண்ணு, அதாவது பாடியை கண்டுபிடிச்சு சொல்லிச்சு பாத்தீங்களா, அந்த ஒரு பொண்ணு. ஆனா அந்த ஒரு பொண்ணை பார்த்த உடனே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன் இது ஒரு ரிச்சான பொண்ணு அப்படின்னு. சோ ரிச்சான பொண்ணு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி காசு செலவழிச்சா தானே இவனால அந்த பொண்ணை இம்ப்ரெஸ் பண்ணி கரெக்ட் பண்ண முடியும். ஒன்ஸ் அப்படி கரெக்ட் பண்ணிட்டா அப்படின்னா அந்த பொண்ணு இந்த எக்கச்சக்கமா காசை வாங்கிடலாம் இல்லையா. சோ அதுக்காக அந்த பொண்ணுக்கு செலவழிக்கிறதுக்காக தான் பாத்தீங்கன்னா இந்த டாக்ஸி டிரைவரை பிளான போட்டு அவரை கொன்று அவர் செத்து போனதுக்கு அப்புறம் அவரோட போன் எடுத்து அவரோட ஃபேஸ் ஐடியை யூஸ் பண்ணி அன்லாக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இவனோட ஓன் பாஸ்வேர்டை போட்டு அதுக்கு லாக் செட் பண்ணி அந்த ஒரு போன் மூலமாவே அவரோட அக்கௌண்ட் வழியாவே எக்கச்சக்கமான லோனை போட்டு அதுல இருந்து காசு எடுத்து கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி காசு எடுத்து டெபிட் கார்டு மூலமாவும் காசு எடுத்து அவனோட லவருக்கு நகை வாங்கி கொடுக்கறது அதை வாங்கி கொடுக்கறது ட்ரிப்பை கூட்டு போறதுன்னு சொல்லிட்டு ஆடம்பரமா செலவழிச்சு அந்த பொண்ணு நல்லா இம்ப்ரெஸ் பண்ணிருக்கான். இப்படி அவன் இம்ப்ரெஸ் பண்ண அந்த ஒரு டைம்ல தான் அவன் மாட்டிக்கிட்டு இப்ப ஜெயிலுக்குள்ள இருக்கான். அப்படி ஜெயிலுக்குள்ள இருக்கிறப்ப அந்த பாடியை போய் செர்ச் பண்ணிட்டு வந்தாங்க பாத்தீங்கன்னா ரிவர்ல போயிட்டு போலீஸ் அவங்க எல்லாருமே செம்ம காண்டா லீட்ட வந்துட்டு, ஏன்னா எங்களெல்லாம் பார்த்தா எப்படா தெரியுது அந்த ரிவர்ல நாங்க எவ்வளவு சர்ச் பண்ணி பார்த்தோம், நீ சொன்ன இடத்துல அந்த பாடி கிடைக்கவே இல்ல, ஒழுங்கா சொல்லி எங்க அந்த பாடியை போட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அப்படி கேட்கறப்ப லீ சிரிச்சுக்கிட்டே இன்னமும் கேசுவலாம், ஐயோ நான் உங்ககிட்ட முன்னாடி ரிவர்ல போட்டு நான் சொன்னேன், நான் ரிவர்லாம் அதை போடலீங்க, அந்த ரிவருக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா ரிவர் பெட் இருக்கு பாத்தீங்கன்னா, அதாவது ரிவருக்கு சைடுல இருக்கிற மண்ணுலாம் இருக்கும் பாத்தீங்கன்னா அந்த மண்ணுக்குள்ள தாங்க நான் புதைச்சு வச்சேன், உங்ககிட்ட மாத்தி சொல்லிட்டேங்க, கொஞ்சம் தெரியாம சொல்லிட்டேன், வாங்க அந்த மண்ணு இருக்க இடத்துல வேணா காமிக்கிறேன், அங்க போய் தோண்டி பாருங்க உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றியான். இதை சொன்ன உடனே போலீஸ் செம்ம காண்டாயிடுது. ஆனா என்னத்தை தான் காண்டானாலும் அந்த பாடியை கண்டுபிடிச்சு எடுத்தாதான் உனக்கு எதிராக எவிடன்ஸ் நம்மளால சப்மிட் பண்ண முடியும் இல்லையா. சோ அதனாலேயே வேற வழியே இல்லாம நீ பாடியை புதைச்சு வச்ச இடத்த காமின்னு சொல்லிட்டு அவனை நேரா அந்த பிளேஸ்க்கே கூட்டு போயிறாங்க. அப்படி கூட்டு போன உடனே ஒரு ஸ்பெசிபிக் பிளேஸை ரவுண்ட் பண்ணி இந்த இடத்துல தான் நான் புதைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறான். அப்படி சொன்ன உடனே போலீஸும் பார்த்தா எக்கச்சக்கமான ஸ்குவாடை கூட்டு வந்து அந்த சுத்தி இருக்கிற எல்லா இடத்துலயுமே பார்த்தா சவலை வச்சு தோன்றாங்க. அப்படி தோன்றப்போ பார்த்தா நம்ம அவங்க எல்லாத்தையுமே பார்த்து சிரிச்சுட்டு, என்னங்க உங்களுக்கு சவலை கூட தோண்ட தெரியல, இப்பெல்லாம் தோண்ட எப்படி நீங்க பணத்தை எடுப்பீங்க, வாங்க சவலை வச்சு எப்படி மண்ணை தோன்றதுன்றதை நான் கத்து கொடுக்குறேன், அதுக்கப்புறம் நீங்க தோண்டுங்கன்னு சொல்லிட்டு ஒரு சவலை வாங்கி அவன் தோண்டி தோண்டி அவங்களை கிண்டல் பண்ணி சிரிச்சிட்டு இருந்தானா. அந்த அளவுக்கு பயங்கர கொடூரமான எதை பத்தியும் கேர் பண்ணாத ஒரு சீரியல் கில்லரா தான் இந்த லீன்றவனே இருந்திருக்கான். சரி, என்னத்தை கிண்டல் பண்ணி சிரிச்சாலும் பரவாயில்ல, நம்ம எப்படியாவது பாடியை கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு லீ சொல்ற இடத்துல எல்லாம் போலீஸ் தோண்டி தோண்டி பாக்குறாங்க. ஆனா எங்க தோண்டி பார்த்தாலும் எந்த இடத்துலயுமே பாடி இருக்கிற மாதிரியே தெரியல. சோ அப்பதான் போலீஸ்க்கு நல்லாவே தெரியுது அவன் அந்த 50 வயசு எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டோட பாடியை இங்கெல்லாம் புதைச்சு வைக்கவே இல்லை, வேற எங்கேயோ ஒளிச்சு வச்சிருக்கான். ஆனா போலீஸ் கூட விளையாடணும் அப்படின்றதுக்காக தான் நல்லா விளையாண்டுட்டு இருக்கேன் அப்படின்றத போலீஸ் நல்லாவே புரிஞ்சுக்கிறாங்க. இவன் இந்த மாதிரி விளையாடுறதுக்கு ஒரு காரணம் இருக்கு, இந்த பாடியை எடுத்தா மட்டும் தான் இவன் 2வது கொலை பண்ணிருக்கேன் அப்படின்றத ப்ரூவ் பண்ண முடியும் இல்லையா. சப்போஸ் எடுக்க முடியல அப்படின்னா இது எவிடன்ஸாவே இருக்காது இல்லையா. சோ அதனாலதான் லொகேஷனை மாத்தி மாத்தி சொல்லி போலீஸ்ட்ட விளையாண்டுட்டு இருந்திருக்கான். அதுக்கப்புறம் போலீஸ் இவன் சொல்ற இடத்துல தேடிட்டு இருந்தா வேலைக்கே ஆகாது, இவனை மறுபடியும் கூட்டு போய் ஜெயில போட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை தூக்கி செல்ல போட்டுறாங்க. அப்படி இவனை செல்ல தூக்கி போட்டதுக்கு அப்புறம் தான் ஹையர் அபிஷியல் அவங்க வீட்டுல போட்டோ வளச்சொலிச்சு எடுத்துட்டு இருந்தாரு பாத்தீங்களா, அந்த போட்டோ காப்பி எல்லாத்தையும் ஒண்ணுன்னா பாத்துட்டு இருக்காப்ல. அப்படி பாக்குறப்பதான் ஒரு வினோதமான விஷுவலை பாக்குறாப்ல. அதுதான் அந்த வீட்டுல ஒரு பை நிறைய எக்கச்சக்கமான ஷூஸ் இருக்கு, அது எல்லாமே பாத்தீங்கன்னா பெண்களோட ஷூஸா தான் இருக்கு. அப்படி இருக்கிற ஒவ்வொரு ஷூவும் பாத்தீங்கன்னா வெவ்வேறு சைஸ்ல வேற இருக்கு. சோ இத பார்த்தோன்னே போலீஸ் அதிர்ந்து போயிடுறாங்க. ஒருவேளை ஆல்ரெடி எக்கச்சக்கமான பெண்களோட பழகி இதே மாதிரி கொண்டிருப்போம் அப்படின்ற டவுட்டை போலீஸ்க்கு கிரியேட் பண்ணுது. சோ உடனே அந்த பையில இருக்க ஷூஸ் எல்லாத்தையுமே செக் பண்ண சொல்றாங்க. அப்படி செக் பண்ணி பாக்குறப்பதான் அது எல்லாமே ஸ்பெஷல் ஷூஸ் அப்படின்றதையும் கண்டுபிடிக்கிறாங்க. அது சவுத் கொரியாலேயே 12 பொட்டிக்குல தான் விற்கப்பட்டது அப்படின்றதையும் கண்டுபிடிக்கிறாங்க. அதை மட்டும் தான் இவன் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கான்றதையும் கண்டுபிடிச்சிடறாங்க. அப்படி கண்டுபிடிச்சோன்னே அந்த 12 பொட்டிக்குல ஷூ வாங்கின எல்லா பெண்களோட நம்பரையும் கலெக்ட் பண்ணி அவங்க எல்லாத்தையுமே நீங்க நல்லா தான் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வெரிஃபை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் அது மட்டும் கிடையாது, இந்த லீவோட போன் எடுத்து செக் பண்ணி பாக்குறப்ப அதுல 380 பெண்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ் இருந்திருக்கு. அது மட்டும் கிடையாது, அவங்க எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்கட்டையும் ஒவ்வொரு ஐடென்டிட்டில பேசி இருந்திருக்கான். அதாவது ஒருத்தவங்க கார்த்தின்னு பேசுறான், இன்னொருத்தவங்க சிவான்னு பேசுறான், இன்னொருத்தவங்க பாத்தீங்கன்னா சியாம்னு பேசுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்கட்டையும் ஒவ்வொரு நேம் வச்சு பேசியிருக்கான். அது மட்டும் கிடையாது, ஒவ்வொருத்தவங்கட்டையும் ஒவ்வொரு ஸ்டோரியை சொல்லி இருந்திருக்கான். சோ அப்படி பேசியிருக்கா அப்படின்னா அந்த எல்லா பெண்களுமே இவனோட லிஸ்ட்ல இருக்காங்க அப்படின்றதையும் போலீஸ் புரிஞ்சுக்கிறாங்க. சோ அப்படி புரிஞ்ச உடனே அவங்களுக்கும் கான்டாக்ட் பண்ணி நீங்க எல்லாமே சேஃபா அப்படின்றத போலீஸ் வெரிஃபை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்படி ஒரு பக்கம் போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்கப்ப இவனை பத்தின டீடைல் கொஞ்சம் கொஞ்சமா மீடியா வெளியே போயிட்டு இருக்கு இல்லையா. சோ அப்படி வெளியே போக ஆரம்பிச்ச உடனே இவனை பத்தின டீடைல கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான நெட்டிசன்ஸ் பாத்தீங்கன்னா அவங்களோட வேலை பார்த்தீங்கன்னா இவனை பத்தின டீடைல்ஸை கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி கலெக்ட் பண்றப்ப இவனுக்கு ஆல்ரெடி 2 கல்யாணம் நடந்திருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. அப்படி நடந்த அந்த 2 கல்யாணமுமே பாத்தீங்கன்னா செம்ம லக்ஸரி
பர்கரியா நடந்திருக்கு, அதுக்கு எக்கச்சக்கமான காசு செலவு பண்ணிருக்கான் அப்படின்றதையும் கண்டுபிடிக்கிறாங்க. அதற்கான போட்டோஸையும் கண்டுபிடிச்சு எடுத்து அதை சோசியல் மீடியால ஷேர் பண்ணிருக்காங்க. அதை வச்சு பாக்குறப்ப அந்த 2 வெட்டிங்க்கு மட்டுமே இவன் நிறைய செலவு பண்ணிருக்கான் அப்படின்னா அந்த காசு இவனுக்கு எங்கிருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நெட்டிசன்ஸ் கேள்வி கேட்கறாங்க. ஏன்னா பேசிக்கா பார்த்தா இவன் மிடில் கிளாஸுக்கு கீழே இருக்கிற ஒரு ஃபேமிலி அப்படின்னு தான் சொல்லியானோ. இவனுக்கு அந்த அளவுக்கு பெருசா ஜாபே கிடையாதான், இவன் வேலைக்கே போக மாட்டானா. அது மட்டும் கிடையாது, இவனோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் ரிச்சான ஃபேமிலி தான் கிடையாது, ஓரளவுக்கு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். சோ அப்படிப்பட்ட இவனால எப்படி இவ்வளவு காசு செலவு பண்ணி வெட்டிங் பண்ண முடிஞ்சு? சப்போஸ் இவ்வளவு காசு செலவு பண்ணி அந்த 2 வெட்டிங்க பண்ணிருக்கான் அப்படின்னா அந்த வெட்டிங்க்கு தேவையான காசை ரெடி பண்றதுக்கு சில கொலைகளை பண்ணிருக்கலாம் அப்படின்னு நெட்டிசன்ஸ் டவுட் பண்றாங்க. இந்த ஒரு டவுட் போலீஸ்க்கும் வருது. ஆனா என்னத்த வந்தாலும் அதுக்கான எவிடன்ஸ் கிடைச்சா மட்டும் அதை ப்ரூவ் பண்ண முடியும் இல்லையா? சோ அதுக்கான எவிடன்ஸ் எதுவுமே உங்களுக்கு கிடைக்காதனால அவங்களால இவன் எத்தனை கொலை பண்ணிருக்கான்றத கண்டுபிடிக்கவே முடியல. ஆனா என்னத்தான் எத்தனை கொலைகள் இவன் பண்ணிருக்கான் அப்படின்றத கண்டுபிடிக்க முடியல அப்படின்னாலும் இவன் எக்கச்சக்கமான கொலைகளை கண்டிப்பா பண்ணிருப்பான் அப்படின்னு எக்கச்சக்க பேர் நம்புறாங்க. ஆனா எத்தனை கொலைகள் பண்ணியிருந்தாலும் ப்ரூஃபோட உனக்கு இருக்கிற ஒரே ஒரு கொலை அப்படின்னா அது அந்த டாக்ஸி டிரைவரோட கொலை மட்டும் தானே. சோ அந்த ஒரு ப்ரூஃபை மட்டும் வச்சு உனக்கு கோர்ட்ல ஏத்துறாங்க. அப்படி கோர்ட்ல ஏத்துறப்ப எக்கச்சக்கமான ஹியரிங் போது ஃபைனலா மே 19 2023 வருஷம் பாத்தீங்கன்னா இவன் செஞ்ச தப்புக்காக ஆயுள் தண்டனை கொடுத்துறாங்க. ஆனா இந்த ஒரு ஆயுள் தண்டனை பாத்தீங்கன்னா அந்த டாக்ஸி டிரைவரோட மகள் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்கள சுத்தமா பிடிக்கவே இல்லை. ஏன்னா எங்க அப்பாவை இவ்வளவு கொடூரமா கொண்டிருக்கான். அது மட்டும் கிடையாது, அவங்க அக்கௌண்ட்ல இருந்து எக்கச்சக்கமான மணியை வேற ராபரி பண்ணிருக்கான். சோ அப்படிப்பட்ட உனக்கு பெரிய தண்டனை கொடுக்காம நீங்க வாட்டுக்கு ஆயுள் தண்டனை கொடுத்துருக்கீங்க. சோ கண்டிப்பா உனக்கு நீங்க தூக்கு தண்டனை தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்களும் பாத்தீங்கன்னா ரோட்ல இறங்கி ப்ரோட்டஸ்ட் பண்ணியிருந்திருக்காங்க. ஆனா என்னத்தை ப்ரோட்டஸ்ட் பண்ணாலும் சவுத் கொரியன் கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா அவனுக்கு ஆயுள் தண்டனை தான் கன்ஃபார்ம் பண்ணவே செஞ்சிருக்காங்க. எது எப்படி சவுத் கொரியால கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு முன்னாடி சீரியல் கில்லர் அப்படின்ற ஒன்னு இல்லாத டைம்ல இப்ப ரீசெண்டா திடீர்னு கைது செய்யப்பட்ட சீரியல் கில்லர் அப்படின்னா அது இந்த லீக்கி யங் அப்படின்னு தான் சொல்லியானோம். அதெல்லாம் கிட்ட போலீஸ் கிட்டத்தட்ட 350 போன் நம்பர் எடுத்து அந்த பெண்கள் எல்லாத்தையுமே வெரிஃபை பண்ணாங்களே, அந்த டீடைல் நடாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். ஆனா அதற்கான எந்த ஒரு டீடைலையும் கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா பப்ளிக்கா இது வரைக்கும் வெளியிடவே இல்ல. அண்ட் இவன் சீரியல் கில்லரா மாறினதுக்கும் எக்கச்சக்க பேர் இந்த மாதிரி கொன்றதுக்கும் ஒரு முக்கியமான காரணம் இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. எனவே லக்ஸரி லைஃப் வாழ்றதுக்காக தான் எக்கச்சக்க பேர்ட்ட பேரசைட் மாதிரி போய் ஒட்டிக்கிட்டு அவங்ககிட்ட இருக்கிற செல்வங்கள் எல்லாத்தையும் புடுங்கிக்கிட்டு அண்ட் அவங்க மூலமாவே லோன் போட வச்சு அந்த காசை எடுத்து அனுபவிச்சுட்டு ஒன்ஸ் அவங்க அதுல எக்ஸாஸ்ட் ஆயிட்டாங்க அப்படின்றது தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அவங்களை கொன்றுட்டு அடுத்த ஆளை பார்த்துட்டு போற ஒரு கொடூரமான சீரியல் கில்லரா தான் இந்த லீவ் வள வந்துட்டு இருந்திருக்கான். அவனை தான் கடைசியா பிடிச்சு ஜெயில போட்டு ஆயுள் தண்டனையும் கொடுத்துட்டாங்க. ஓகே गाइस, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் போகும்போது மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். பாய்.